வடக்கிலும் வடகிழக்கிலும் உள்ள சிறிய மாநிலங்களில் பெரிய பதற்றங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றன. மணிப்பூர் ஓய்ந்த நிலையில் வன்முறைக்கு இரையாகி இருக்கிறது லடாக். ஜம்மு காஷ்மீரிலிருந்து சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசமாக லடாக் பிரிக்கப்பட்டு 6 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் இன்று வரை அங்கு வன்முறை இல்லை. இப்போது திடீரென தீ வைப்பும் வன்முறையும் தலைவிரித்தாட என்ன காரணம்? சோனம் வாங்சுக் தன்னுடைய பேச்சில் நேபாள இளைஞர்கள் அண்மையில் நடத்திய போராட்டத்தையும் வன்முறையும் குறிப்பிட்டு லடாக் மக்களை தூண்டிவிட்டு இருக்கிறார். नेपाललाई उस्त्योटो, बांग्लादेशलाई उस्त्योटो, श्रीलङ्कालाई उस्त्योटो, चिक சீனா தெனைக்கோங்க சமரவியாலே. தெற்காசியா முழுவதும் ஒரே விதமான போராட்ட வடிவங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. மணிப்பூரில் விடாத கருப்பாக வன்முறை தொடர்ந்தது. இலங்கையில் அதிபர் இல்லத்தை போராட்டக்காரர்கள் சூறையாடினர். வங்கதேசத்திலும் அதுவே நடந்தது. நேபாளத்தில் துணை பிரதமர் வீதியில் விரட்டி அடிக்கப்பட்டார். தற்போது லடாக்கில் வெடித்திருக்கிறது. முகமூடிக்கு பின்னால் இருக்கும் முகம் ஒன்று சமூக ஊடகங்கள் வாயிலாக தெற்காசியாவை வன்முறை களமாக்க முயன்று வருகிறது. இந்தியா விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது.